الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون فقال النبي صلى الله عليه وسلم فقيه واحد أشد على الشيطان من 1000 عابد أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் முடிவடைந்து ஷவ்வாலுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷவ்வாலுடைய மாதம் என்கிற பொழுது எப்படி ஆங்கில மாதத்திலே மே மாதம் முடிந்து ஜூன் துவங்கும் பொழுது உலக கல்வியினுடைய கல்விக்கூடங்கள் திறக்கப்படுகிறதோ, ஆண்டு நிறைவாகி அடுத்த ஆண்டிற்கான துவக்கமாக ஜூன் மாதம் இருப்பது போல மார்க்க கல்வி கூடங்கள் மதரசாக்கள் துவங்கக்கூடிய ஒரு நாட்களாக ஷவ்வாலுடைய ஆரம்ப நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானை முன்னிட்டு ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் 2 மாதங்கள் விடுமுறைக்கு பிறகு ஷவ்வாலுடைய பிறை பெரும்பாலும் 11வது நாள் மதரசாக்கள் திறக்கப்படும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மார்க்க கலாச்சாலைகள் தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள் மறுதிறப்பு திறக்கப்படக்கூடிய ஒரு நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே மார்க்க கல்வி அதனுடைய சிறப்பு என்ன, இந்த மார்க்க கல்வியை பயின்று கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்க கல்வி என்றால் என்ன, முதலிலே அதை விளங்க வேண்டும். கல்வி என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்
மார்க்கம் சார்ந்த கல்விக்கு மட்டும்தான் இல்ம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். மற்ற உலகத்தில் எத்தனை விஷயங்கள் போதிக்கப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் இல்மிலே வராது. கலைகள் என்ற தலைப்பிலே தான் அவைகளெல்லாம் போதிக்கப்படுகிறது. மார்க்க கல்வி என்பது மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி போதிக்கப்படக்கூடிய ஒரு கல்வி. அந்த கல்வியை படித்தால் மட்டும்தான் மார்க்கத்தை விளங்க முடியும். வேறு எந்த கல்வியை வேண்டுமானாலும் படிப்பது குற்றம் அல்ல. ஆனால் அவைகளை படிப்பதால் மார்க்கத்தை விளங்க முடியாது. மார்க்கம் என்று சொன்னால் தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத், ஹலால், ஹராம் இவைகளை போதிக்கக்கூடிய கல்விதான் மார்க்க கல்வி. தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை மதரசாக்கள் மட்டும்தான் போதிக்கிறது. வேறு எந்த இடத்திலேயும் போதிக்கப்படுவது கிடையாது. அது எவ்வளோ பெரிய கலாசாலைகளாக, காலேஜுகளாக இருக்கலாம், பெரும் பெரும் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம். 1ஆம் வகுப்பில் அல்ல, ப்ரீகேஜியிலே ஆரம்பித்து எல்கேஜி, யூகேஜி, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் படித்தாலும் எந்த இடத்திலையும் சொல்லித்தர மாட்டார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன என்பதை சொல்லித்தர மாட்டார்கள். தௌஹீத் எங்கும் போதிக்கப்படாது. மார்க்கத்தினுடைய 2வது விஷயம் ரிசாலத். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹுடைய ரசூல், தூதுவர் என்பது மதரசாக்கள் மட்டும்தான் போதிக்கும். வேறு எங்கேயாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பது போதிக்கப்படாது. அல்லாஹ் ஒருவன் என்பதும் மதரசாக்களில் தான் போதிக்கப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் என்ற ரிசாலத்தும் மதரசாக்களில் தான் போதிக்கப்படும். மக்தபுக்கு வந்தாலே சொல்லிக் கொடுப்பார்கள் 5 கலிமா. அங்கிருந்து ரிசாலத், தௌஹீத் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அவ்வல் கலிமா தொய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ். இது எந்த காலேஜிலையும் சொல்லித்தர மாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய காலேஜாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பது இந்த சிறிய மதரசாக்களில் ஆரம்பித்து பெரும் பெரும் மதரசாக்களில் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படும். இதுதான் மதரசா மார்க்க கல்வி. 3வது ஆகிரத். மனிதனுக்கு மௌத் உண்டு, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதே மதரசாக்கள் தான் சொல்லி தருகிறது. மதரசாக்களுக்கே போகவில்லை என்று சொன்னால் அவன் கலிமா சொன்ன முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பிறப்பு அடிப்படையில் இருந்தாலும் கூட மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அதற்கு பெயர் கபூருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை, நரக வாழ்க்கை. இதெல்லாம் ஆகிரத் என்ற தலைப்பிலே வரும். இந்த விஷயங்கள் எந்த இடத்திலேயும் சொல்லித்தர மாட்டார்கள். இதனுடைய முக்கியமான 3 விஷயங்கள் தௌஹீத், ரிசாலத், ஆகிரத். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மௌத்து உண்டு, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இந்த இல்மின் மூலமாக மட்டும்தான் சொல்லி தருவார்கள். ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறந்து மதரசாவினுடைய வாசலையே தொடவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் ஆகிரத்தை விளங்க மாட்டார். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, மஹ்ஷரிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், எதையும் அவர் விளங்க மாட்டார். இந்த 3ஐயும் சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்விக்கு பெயர் தான் இல்முத்தீன், மார்க்க கல்வி. இந்த இல்முத்தீனை போதிக்கப்படக்கூடிய மதரசாக்கள் மறுதிறப்பு திறப்பக்கூடிய ஒரு மாதமாக ஷவ்வாலுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சிறப்புகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இல்முக்கு தந்திருக்கிறான். யார் என்ன மறுத்தாலும் என்ன விளக்கம் கொடுத்தாலும் இந்த இல்மோடு வேற எந்த இல்மும் சமமாக முடியாது.
குர்ஆனிலே அல்லாஹ் சவால் விட்டு கேட்பான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். மார்க்க கல்வியை படித்தவரும் வெறுமனே அறிந்தவர் என்பதாக சொல்ல முடியாது. மார்க்க கல்வியை இல்மை படித்தவரும் இல்மை படிக்காதவரும் சமமாக முடியுமா என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். பொதுவாக இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. உலமாக்கள் முஃபஸ்ஸிர்கள் இந்த ஆயத்துக்கு இப்படி விளக்கம் சொல்லி தருவார்கள். குர்ஆனை பார்த்து ஓதுபவரும் பார்த்து ஓத தெரியாதவரும் சமமா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை பார்த்து ஓதுவது மார்க்க கல்வி. அல்லாஹ் கேட்கிறான், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். மார்க்க இல்மை படித்தவரும் இல்மை படிக்காதவரும் சமமா? விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால் குர்ஆனை நன்கு பார்த்து ஓத தெரிந்த மனிதரும் பார்த்து ஓத தெரியாதவரும் சரிசமமாக ஆக முடியுமா? குர்ஆன் என்று சொன்னால் ஏதோ குர்ஆனை எடுத்தோம் மோதினோம் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல பெருமக்களே. சாதாரணமாக ஓதிவிட முடியாது குர்ஆனை. பல்வேறு விஷயங்கள் உண்டு. குர்ஆனை ஓதுவதற்கு பல சட்டங்கள் உண்டு. எழுத்துக்களை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும், இந்த இடத்தில் சத்தம் வர வேண்டும், இந்த இடத்துல நீட்டி ஓத வேண்டும், குன்னா செய்ய வேண்டும், இந்த இடத்துல நிறுத்த வேண்டும், இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது. இப்படி எழுத்து மாறினால் உச்சரிப்பு மாறிவிடும், அர்த்தம் மாறிவிடும். எல்லாவற்றையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்வி தான் இந்த கல்வி. இதை புரிந்து குர்ஆன் ஓதுபவரும் புரியாமல் குர்ஆன் ஓத தெரியாதவன் எப்படி சமமாக முடியும்? அல்லாஹுடைய கேள்வி இதுதான். இந்த கல்வியை படித்த ஒரு சிறுவன் 6ஆம் வகுப்பு படிக்கிறான், குர்ஆனுடைய தஜ்வீதை படிக்கிறான், முறை பிரகாரம் குர்ஆனை ஓதுகிறான். அவரும் 40 வயதை கடந்தும் கூட குர்ஆனை ஓத தெரியாதவரும் சமமா என்பது அல்லாஹுடைய கேள்வி. இது ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். குர்ஆனுடைய இல்மை படித்து தஜ்வீதை படித்து முறைப்படி குர்ஆன் ஓதுகிறாரே அவரும் அதை ஓத தெரியாத அவரும் சமமாக முடியுமா? அல்லாஹுடைய கேள்வி இது. சமமாக முடியாது. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலும் குர்ஆனை மனனம் செய்யாத ஹாஃபில் அல்லாதவரும் சமமா? அதுவும் இந்த கேள்வி. எப்படி சமமாக முடியும் பெருமக்களே? 6600 ஆயத்துக்களை மனனம் செய்வதற்கு எவ்வளவு உழைப்பு வேண்டும், எவ்வளவு சிரமப்பட வேண்டும். மனப்பாடம் பண்ணியது அல்ல, அந்த குர்ஆனை மௌத்து வரைக்கும் தக்க வைக்க வேண்டும். சாதாரணமாக தக்க வைத்து விட முடியாது. அந்த ஹாஃபில் அனுதினமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால்தான் மௌத்து வரைக்கும் அந்த குர்ஆனை பாதுகாக்க முடியும். அல்லாஹுடைய கேள்வி இதுதான். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலும் குர்ஆனை மனனம் செய்யாதவரும் சரிசமமாக முடியுமா? சத்தியமாக ஆக முடியாது என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய சவால். இது நாம் உலக ரீதியாக எவ்வளவு வேண்டுமானாலும் உயர்ந்திருக்கலாம். அந்த குர்ஆனை மனனம் செய்தார்களே ஹாஃபில்கள், 12 வயது உடையவர்கள், 15 வயது உடையவர்கள், அவர்களுக்கு முன்பதாக உலக அந்தஸ்து எவ்வளவு இருந்தாலும் நாம் சமமாக முடியாது. அல்லாஹுடைய சவால் இதுதான். குர்ஆனை நன்கு பார்த்து ஓத தெரிந்த மனிதனும் பார்த்து ஓதாமலேயே வயதை கடத்தி விட்டவரும் ஒரு காலம் சமமாக முடியாது. அப்படிப்பட்ட கல்வியை தந்த மக்தப் மதரசாக்கள் தெரிகிறது. என்ன பேச வேண்டும் என்பதாக தெரியாத ஒரு சிறுவனுக்கு மக்தப் மதரசாக்களில் சொல்லித்தரப்படுகிறது. எஸ்எல் குர்ஆன் என்ற கிதாபை வைத்து, காயிதா என்ற கிதாபுகளை வைத்து நீ இப்படி ஓத வேண்டும் என்பதாக. அந்த சிறுவனுக்கு முன்பதாக நம்மால் ஓத முடியாது சட்ட பிரகாரம். அல்லாஹ் கேட்கிறான், இந்த சிறுவனும் நீங்களும் சரிசமம் கிடையாது. அவனை போன்று நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு தகுதி பெறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 2 பேரும் சமம். அப்படி ஓத தெரியவில்லை என்றால் அல்லாஹ் கேட்கிறான், லா யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். இந்த குர்ஆனை ஓத தெரிந்த சிறுவனும் வயதிலே மூத்த நீங்களும் சமமாக முடியாது என்பது அல்லாஹுடைய சவால். 15 வயதிலே குர்ஆனை மனன இந்த சிறுவனும் குர்ஆனை மனப்பாடம் செய்யாத நீங்களும் ஒரு காலம் சமமாக முடியாது என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்க கல்வியினுடைய சிறப்பு. 7 ஆண்டுகள் ஓதி, கல்விக்கு வயது கிடையாது பெருமக்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. இருந்தாலும் இந்த உம்மத்து ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி 7 ஆண்டுகளை மார்க்க அறிஞர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அங்கு போதிக்கப்படக்கூடிய கிதாபுகள் ஒரு சில கிதாபுகள் தான். அதற்கு பிறகு இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ 1000 கிதாபுகள் இருக்கிறது. இது மட்டும் இல்ம அல்ல,
ஒரு இல்முக்கான ஒரு முன்னுதாரணம் தான் இந்த இல்மு. 7 ஆண்டுகளுடைய இல்மு. அல்லாஹ் கேட்கிறான், 7 ஆண்டுகள் ஓதிய ஆலிமானவரும் ஓதாத நீங்களும் சமமா? அல்லாஹுடைய கேள்வி. ஒரு காலம் சமமாக முடியாது. குல் லா யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். நபியே, இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுங்கள், மார்க்க கல்வி சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய மக்தபுடைய கல்விகளாக இருந்தாலும் சரி, குர்ஆனை மனனம் செய்ய வைக்கக்கூடிய ஹிஃபுல் மதரசாக்களிலே படித்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த குர்ஆனுக்கு உண்டான விளக்கத்தை படிக்கக்கூடிய அலிமுடைய மதரசாக்களாக இருந்தாலும் சரி, இந்த மதரசாக்களிலே ஓதி வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கும் இந்த படிப்பை படிக்காதவர்களும் ஒரு காலம் சமமாக முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக நபியை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிப்பான். உலகத்திலே குர்ஆன் என்ற இந்த கிதாப், புத்தகம், வேதம், இதிலிருந்து போதிக்கப்படக்கூடிய இல்முக்கும் வேறு எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும், நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இன்று பள்ளிக்கூடங்களிலே படிக்கப்படுகிறது. நான் மட்டப்படுத்துவதற்கு சொல்லவில்லை, விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். குர்ஆன் அல்லாஹுடைய வேதம், நபியின் மீது இறக்கப்பட்ட வேதம். அந்த வேதத்தை முன்வைத்து படித்து கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வியும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முன்வைத்து ஹதீஸ் கிதாபுகளிலிருந்து படித்து கொடுக்கப்படக்கூடிய அந்த கல்வியை படித்தவர்களும் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். சரிசமமாக ஆக மாட்டார்கள். ஒரு 6 விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். உலமாக்கள் பதிவு செய்கிறாரு. 6 இடத்திலே அல்லாஹு தஆலா 2 விஷயங்களை இணைத்து இதுவும் இதுவும் சமமாகுமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிபு. பரிசுத்தமானதும் அசுத்தமானதும் நபியே சமமாகாது என்பதாக சொல்லுங்கள். 6 இடங்கள், 6 தடவை அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிபு. அசுத்தமானதும் சுத்தமானதும் சமமாகாது என்பதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா. நரகவாசியும் சொர்க்கவாசியும் சமமாக மாட்டார்கள் என்பதாக சொல்லுங்கள். ஒமா யஸ்தவில் அமா வல் பசீர். பார்வையில்லாத குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார் என்பதாக சொல்லுங்கள். வலல் துலுமாத்து வலன் நூர். இருளும் ஒளியும் ஒரு காலம் சமமாகாது என்பதாக சொல்லுங்கள். வலல் தில்லு வலல் ஹரூர். நிழலும் நிழல் அல்லாத வெயிலும் சமமாகாது என்பதாக சொல்லுங்கள். வமா யஸ்தஹில் அஹ்யாஉ வலல் அம்வாத். உயிரோடு இருப்பவர்களும் மௌத்தாகிவிட்ட மையத்துகளும் ஒரு காலம் சமமாக மாட்டார்கள் என்பதாக நபியே உம்மத்தை பார்த்து சொல்லுங்கள். குர்ஆனிலே வாசகமாக ஆயத்தாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இந்த 6 விஷயங்களையும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 6 விஷயங்களுக்கும் சொல்வார்கள், இல்மும் இல்ம அல்லாத மார்க்க கல்வியும் மார்க்க கல்வி அல்லாததும் ஒருபோதும் சமமாகாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கக்கூடிய விஷயத்தை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு மனிதர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மார்க்க கல்வியை படிக்க வருகிறார். ஒரே ஒரு ஹதீஸை படிப்பதற்கு பல 100 மைல்களிலிருந்து வருகிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தீர்கள்? நம்முடைய பயணங்கள் பல வகையான நோக்கங்களுக்காக அமைவது உண்டு. சில நேரங்களிலே சுற்றி பார்ப்பதற்கு பயணம் செய்வோம், சில நேரங்களிலே வியாபாரம் செய்வதற்கு பயணம் செய்வோம், வேறு ஏதாவது நோக்கங்களை வைத்து உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி பயணம் செய்வோம். அந்த வகையிலே சில நேரங்களிலே கல்விகளை படிப்பதற்காக வேண்டி பயணம் செய்வது உண்டு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மனிதர் வந்தார். ஒரு ஹதீஸை படிக்க வருகிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தீர்கள்? அந்த சஹாபி இடத்தில் அவர் சொன்னார், மார்க்க கல்வியை ஹதீஸை படிப்பதற்காக வேண்டித்தான் என்னுடைய பிரயாணம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. திரும்ப கேட்கிறார்கள், வேறு எதுவுமே நோக்கம் அல்லவா? வரக்கூடிய வழியிலே வியாபாரம் செய்யலாம், அல்லது உறவுகளை சந்திக்கலாம், அல்லது ஏதாவது சுற்றி பார்க்கலாம், இது மாதிரியான எந்த விதமான நோக்கமும் இல்லையா என்பதாக கேட்ட பொழுது வந்த மனிதர் சொன்னார், அல்லாஹுடைய ரசூலுடைய தோழரே,
நிச்சயமாக வேறு எந்த நோக்கமும் கிடையாது. மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது நன்கு விலகிக் கொள்ளுங்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு ஹதீஸை சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டி ஒரு பாதையிலே புறப்பட்டு வருவாரோ, ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சுவனத்துக்கான அவருடைய பாதையை அல்லாஹு தஆலா லேசாக்கி தருவான். மார்க்க கல்வி சுவனத்திற்கு உண்டான பாதை என்பதை ஹஸரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சொல்லிவிட்டு இன்னும் நிறைய சிறப்புகளையும் சொல்வார்கள். வ இன்ன தாலிபல் இல்மி யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்ல் ஹத்தல் ஹீதானு ஃபில் மா. மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக வேண்டி வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிறது, பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிறது, கடலிலே உள்ள மீன்கள் வரைக்கும் இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். மார்க்க கல்வி படிப்பவர்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். சற்று அறிவில்லாதவர்கள், பலகீனமானவர்கள் என்பதாக எல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இவர்கள் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள். ஒரு நாட்டினுடைய இராணுவத்திற்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்வார்களோ, அந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் இராணுவத்திற்கு அப்ப சொப்பையான மனிதர்களை எல்லாம் தேர்வு செய்ய மாட்டார்கள், பலகீனமான மனிதர்களை எல்லாம் தேர்வு செய்ய மாட்டார்கள். என்ன திறமை இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து அவர்கள் யாரை தேர்வு செய்ய விரும்புவார்களோ இவர்கள் ஒரு அளவுகோலை வைத்திருப்பார்கள். அந்த அளவுகோலுடைய அடிப்படையில் தான் ஒரு இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பார்கள். மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்துடைய இராணுவ வீரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாம் தான் பாதுகாப்போம். ஒரு மன்னன் சொல்லுகிறான், இந்த நாட்டை நான் பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மன்னன் நேரடியாக அவன் பாதுகாப்பது கிடையாது. இராணுவத்தை உருவாக்குகிறான், இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறான், அந்த இராணுவத்திற்கு அதிகமான செலவுகளும் செய்யப்படும், மரியாதை கொடுக்கப்படும். அதுபோல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு மனப்பாடம் செய்யக்கூடிய இல்மாக இருக்கலாம், அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் ஆலிமியத்துடைய கல்வியாக இருக்கலாம், குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய மக்தபுடைய கல்வியாக இருக்கலாம், அத்தனையும் தேர்வு செய்வது அல்லாஹ். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், ஓத வைக்க வேண்டும் என்பதாக முயற்சித்தாலும் அல்லாஹ் தேர்வு செய்யாத வரை அந்த மாணவர் ஹாஃபிலாக உருவாக முடியாது. அல்லாஹ் தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலும் கூட அந்த மாணவர் ஹாஃபிலாக உருவாக மாட்டார். 15 ஜுஸிலே பாதியிலே போகக்கூடிய மாணவர்கள் உண்டு. 28 ஜுஸு இருக்கும், நம்ம 2 ஜுஸு தான் ஹிஃப்ல் முடிப்பதற்கு போயே விடுவார், அவருடைய வாழ்க்கையே மாறிவிடும். 7 ஆண்டுகள் ஆலிமியத்துடைய பாடம் என்று சொன்னால் 3 வருஷம் முடித்து விட்டு போனவர்கள் நிறைய பேர். சனது வாங்குவதற்கு கொஞ்ச காலம்தான் இருக்கும், பாதியிலே போனவர்கள் எத்தனையோ பேர்கள். அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்யாத வரை முழுமையான ஹாஃபிலாக உருவாக முடியாது, முழுமையான ஆலிமாக உருவாக முடியாது. ஹாஃபில்களும் ஆலிம்களும் இந்த குர்ஆனை பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய போர் வீரர்கள், அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இந்த கண்ணியமான எண்ணம் ஹாஃபில்களுடைய விஷயத்திலேயும் ஆலிம்களுடைய விஷயத்திலும் இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம், என்னுடைய மகன் ஹாஃபிலாக வேண்டும் என்பதாக. அந்த மரியாதை நம்ம இடத்துல இல்லாததின் காரணமாக, சரியாக புரிந்து கொள்ளாததின் காரணமாக அவரை நான் அப்படி படிக்க வைத்தேன் இப்படி படிக்க வைத்தேன் என்பதை பெருமையாக சொல்லக்கூடிய பல்வேறு பெற்றோர்கள் என்னுடைய மகனை ஹாஃபிலாகி விட்டேன் என்று சொல்ல தயங்குகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். அதற்கான எந்த முயற்சியும் கிடையாது, சரியாக புரியவில்லை. அல்லாஹுடைய மார்க்கத்துடைய போர் வீரர்கள் தான் இந்த ஹாஃபில்கள்.
இந்த உலமாக்கள் நன்கு விளங்கி கொள்ளுங்கள் பெருமக்களே. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் விளங்கி இருக்கோமோ இல்லையோ, இஸ்லாத்துடைய எதிரிகள் விளங்கி இருக்கிறார்கள். மதரசாக்கள் இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. இஸ்லாத்துடைய எதிரிகள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த மதரசாக்கள் மட்டும்தான். எனவே முதன்மையாக மதரசாக்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு விஷயத்தை இஸ்லாத்துடைய எதிரிகள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். நான் நம்முடைய பார்வையிலே இந்த மதரசாக்கள் மட்டமாக தெரிகிறது என்று சொன்னால் அது நம்முடைய துர்பாக்கியத்துடைய அடையாளம். இந்த மதரசாக்களிலே நம்முடைய குழந்தைகளை நிரப்பமாக ஹாஃபில் ஆக்க வேண்டும். எந்த துனியாவுடைய பாக்கியம் இல்லை என்று சொன்னாலும் கூட நம்முடைய பிள்ளை ஹாஃபில் ஆனால் அது ஒன்று போதும் பெரிய பாக்கியம். நம்முடைய குடும்பத்தில் ஆலிம் உருவானால் அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த உலமாக்களை கொண்டு தான் கியாமத் வரைக்கும் தீன் பாதுகாக்கப்படும். அக்பர் ஒரு தீனை உருவாக்கினார், தீனே இலாஹி, ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை மார்க்கத்திலே கொண்டு வந்த பொழுது அன்றிருந்த ஒரு பெரும் ஆலிம், இறைச்சம் உள்ளவர்கள் தான் அவனை எதிர்த்து நின்றார்கள், ஜெயித்தும் காண்பித்தார்கள். உலமாக்கள், சத்திய உலமாக்கள் அகலுத்துன்யாக்களிடம், உலகவாசிகளிடத்திலே ஒரு காலம் தொற்று போக மாட்டார்கள். மார்க்கத்துக்கு எதிராக என்ன கருத்துக்கள் வந்தாலும், மார்க்கத்துக்கு எதிராக என்ன பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் உண்மையான சத்திய ஆலிம்கள் பயப்பட மாட்டார்கள். செல்வந்தர்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். உலகத்தினுடைய அதிகாரமுள்ள அதிகார பதவிகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சத்திய ஆலிம்கள் அரசர்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். உலகத்தினுடைய எத்தனை விஷயங்கள் உண்டோ அத்தனை அதிகாரம் உள்ளவர்களை பார்த்து வெளியிலே பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார்கள். அந்த ஆலிம்கள் அஹ்லுல்லாக்கள், அல்லாஹ்வை உடையவர்கள், ஒரு காலம் உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். மார்க்கத்திற்கு எதிராக ஒரு சிறு கருத்து சொல்லப்பட்டாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய உலமாக்கள் தான் இந்த மதரசாக்களின் மூலமாக உருவாக்கப்படுகிறார்கள். இந்த மதரசாக்கள் தான் தீனை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள். இது இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்பது இஸ்லாத்துடைய எதிரி விளங்கி இருக்கிறான். நாம் விளங்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கான விளங்குவதற்கு உண்டான தௌஃபீக்கை தர வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இருப்பது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் குர்ஆனை அதனுடைய விளக்கத்தை விளங்கிய ஆலிம்கள் இருப்பது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. எந்த ஊரிலே அதிகமாக சத்திய உலமாக்கள் இருப்பார்களோ அது அந்த ஊருக்கு பாதுகாப்பு என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஊரை மார்க்க கல்வியை மதிக்கக்கூடிய, மார்க்க கல்வியை படித்த ஹஃபால்களையும் உலமாக்களையும் மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊராக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது ஊரை ஆக்கி அருள் புரிவானாக.